கசாலி டிகோட் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சரி. இன்னைக்கு வந்து லோக்கல் செய்திகள்ல நம்ம வந்து தமிழ்நாட்டில இருந்து இந்திய அளவுல அங்கங்க இருக்கக்கூடிய செய்திகள வந்து தொகுத்து இன்னைக்கு குடுக்க போறோம். இது வந்து ரொம்ப என்ன சொல்றதுன்னா, அ கரண்ட் அப்டேட் நம்ம ஊர்ல என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற செய்தியும், அதோட சேர்த்து ஜெனரலா மக்கள் நமக்கு தெரிஞ்சவங்க என்ன கருத்து சொல்றாங்க அப்படிங்கிறதையும், சில நேரத்தில நம்ம கருத்தையும் சேர்த்து நம்ம வந்து சொல்லப் போறோம். நான் கசாலி டிகோட்ஸ். ஆ வழக்கம் போல இது வந்து உங்களுக்கான அ ரெகுலராவே முடிஞ்ச அளவுக்கு வந்து எந்த சார்பும் இல்லாம குடுக்குறதுக்காக ட்ரை பண்ற ஒரு சேனல். அந்த சில நேரம் சொல்லுவாங்க வந்து, இந்த மாரி நீங்க வந்து ஒரு சார்பா பேசுறீங்க அப்படிம்பாங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நமக்கு வந்து இந்த கட்சின்னு எடுத்தாச்சுன்னா, திமுக, அண்ணா திமுக, தாவேகா, நாம் தமிழர் கட்சி அப்படின்னு எதுவா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், பிஜேபியா இருக்கட்டும், எந்த கட்சி வேணாலும் இருக்கட்டும். நமக்கு வந்து கட்சி சார்பு கிடையாது. சில நேரம் வந்து அவங்க நல்லது பண்ணா, நல்லது பண்ணி பேச போறோம். தப்பு பண்ணா, அது விமர்சனம் பண்ண போறோம். அவ்வளோதான். சரி. அது இல்லாம வெளிநாடு செய்தின்னு வரும்போது, வெளிநாடுகள்ல என்ன இப்ப நமக்கு வந்து அ எந்த நாடு உலகத்த பூரா ஆக்கிரமிச்சு ரொம்ப தொல்ல குடுக்குறாங்களோ, அவங்களால எல்லா மக்களும் வந்து பாடாப்படுறாங்களோ, அந்த நாட்ட வந்து நம்ம ஒரு அதிகமா விமர்சனம் பண்ணுவோம். அவ்வளோதான். அது மத்தபடி நமக்கு சார்பு எதுவும் பெருசா இல்ல. வழக்கம் போல உங்களோட ஆதரவு லைக் பட்டனை கிளிக் பண்ணி, ஹைப் பட்டனை கிளிக் பண்ணி, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஏன்னா வெறும் பட்டன் தான். லைக்கு, ஹைப்பு, பெல்லு. ஓகே. ஆ அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆ நண்பர்களுக்கு முடிஞ்சா தேவைப்பட்டா பகிர்ந்து ஆதரவு தாருங்கள். ஏற்கனவே நீங்க நிறைய ஆதரவு குடுத்துட்டு இருக்கீங்க. அந்த ஆதரவுக்கும் நன்றி. ஓகே. இப்போ முதல் செய்தி வந்து என்ன சொல்லணும்னா, ஆரம்பமே எப்படின்னா, இனிமே வந்து ராமாய வயசுக்கு வந்தா என்ன, வராட்ட என்ன அப்படின்னு ஒரு ஆ காமெடி வந்து பார்த்திருப்பீங்க. நம்ம காமெடி மகான் அ கவுண்டமணி அவர் சொல்லுவாரு. இனிமே வயசுக்கு வந்தா என்ன, வராட்டா என்ன அப்படின்னு சொல்லி நொந்து போய் பேசுறாரு. அடிபட்டு படுத்து கிடக்கும்போது ஹாஸ்பிட்டல்ல. அது மாதிரி இப்ப வந்து ஒரு செய்தி என்னன்னா, கொளத்தூர் தொகுதியில அ சில அ மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் இருக்கு இல்லையா? அத வந்து மறு ஆய்வு செய்ய போறாங்களாம். இது எப்படின்னா, அ இந்த 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 செய்திக்கு பின்னாடி வந்து என்ன இருக்கு? அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பார்க்க போறோம். எப்படின்னா, இந்த மாதிரி அ எல்லாத்தையும் விட்டு போட்டு கொளத்தூர் தொகுதியில வந்து ஏன் மறு ஆய்வு செய்ய போறாங்க? இவங்க வந்து திமுகல இருந்து கோர்ட்ல வந்து கேஸ போட்டுருக்காங்க. அல்லது கோர்ட்ல கேஸா அல்லது இவங்க அ தலைமை ம தேர்தல் அதிகாரி அங்க அ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து புகார் அனுப்பிச்சு, அவங்க வந்து இப்ப எப்படின்னா, இப்போதைக்கு பிஜேபி அண்ட் திமுக ஓரளவு நல்ல ஒரு சுமூகமான ஒரு உறவு இருக்கு. அப்படிங்கிற சூழல்ல, சரி ஓகே. இந்த முன்னாள் முதலமைச்சர் இவர் வந்து தோல்வியில் இருக்க வேண்டாம். இவரு தோத்தது வந்து சில மெஷின் வந்து கோளாறு பண்ணிருச்சு. அதனால நம்ம இவரு தோல்விய வந்து திரும்ப சரியில்ல. இவருக்கு மட்டும் வந்து திரும்ப அங்க எலக்ஷன் வச்சோ, அல்லது திரும்ப எண்ற மாரி எண்ணியோ, இவரு ஜெயிச்சுட்டாரு. அப்படி வந்து ஸ்டாலின் வந்து ஜெயிச்சுட்டாரு அப்படின்னு அனவுன்ஸ் பண்றதுக்காகவோ எதுக்கோ, இது வந்து நடக்குது அப்படின்னு சொல்லி முக்கியஸ்தர்கள் வந்து கருத்து தெரிவிக்கிறாங்க. நான் வந்து ஏற்கனவே ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி இது சம்மந்தமா ஒரு காணொளி போட்டிருந்தேன். அந்த காணொளி வந்து பயங்கர வைரலா போச்சு. ஆ நார்மலாவே நம்ம இதுல வந்து லோக்கல் சேனல், லோக்கல் இந்த மாரி இதெல்லாம் பேசுனோம்னா, ஒரு 4000, 5000 வியூஸ் போகுதுன்னா, அது வந்து 48,000 சொச்சம் வியூஸ் போயிருக்கு. அப்ப அந்த அளவுக்கு வந்து நெறையா போச்சு. ஏகப்பட்ட பேர் எனக்கு பின்னூட்டம் நெறையா வந்துச்சு. அது இல்லாம வந்து அவரு ஐயநாதன் இருக்காரே, அவரு வந்து கூப்ட்டு ரொம்ப பாராட்டுனாரு. ஏன்னா, அவரு தான் வந்து இந்த மின்னணு இவிஎம் இருக்கு இல்லையா? வாக்குப்பதிவு எந்திரம். அத பத்தின டேட்டாலாம் நெறைய பேசிட்டு இருக்காரு. நான் வந்து இத நெறைய கலெக்ட் பண்ணி இத பேசியிருந்தேன். ஓகே. இப்ப வந்து ராமாய வயசுக்கு வந்தான்னா, வரட்டான்னா, சரி வந்துருச்சு அப்படின்னு சொல்றதுக்காக இது எதுக்காக? திமுக, பிஜேபி ரொம்ப நெருக்கமா வர்றாங்களா? அல்லது உண்மையிலேயே இவங்க போட்டதுக்கு வந்து ஓகேன்னு பண்றாங்களா? ஏன் இது வந்து இவருக்கு மட்டுமா? இல்ல வேற முக்கியமான ஆட்கள்லாம் தோத்தாங்களே, அவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து போடுறாங்களா? இல்ல என்ன பண்ண போறாங்கன்னு தெரியாது. ஆனா, இப்போதைக்கு இப்போ எலக்ஷன் முடிஞ்சு ஒரு 20, 25 நாளைக்கு உள்ள அந்த ப கட் பண்ணி விழுந்த பேலட் பேப்பரையும், அ இதையும் சரி பார்த்திருந்தாங்கன்னா, எது நம்ம வந்து பட்டன் அமுக்கி எத்தனை டிஜிட்டலா பார்த்துருப்பாங்க இல்லையா? டிஜிட்டலையும் அந்த பேலட் பேப்பரையும் சரி பார்த்திருந்தாங்கன்னா, இந்த ஒரு தொகுதியில உள்ள உதாரணத்துக்கு ஒரு 180, 200 மெஷின். 200 மெஷின செக் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அன்னைக்கு உண்மை தெரிஞ்சிருக்கும். அத விட்டு போட்டு எலக்ஷன் முடிஞ்சு 3, 4 மாசம் ஆச்சு. எங்க இப்ப எண்ணது எப்போ? ஆ ம மே மாசம் 4ஆம் தேதி. இப்ப என்னாச்சு? மே, ஜூன், ஜூலை முடிஞ்சு போச்சு. 3 மாசம் முடிஞ்சு போச்சு. ஓகே. ஏன்னா இப்ப ஏப்ரல் 23 எலக்ஷன் நடந்துச்சு. இப்போ மே 4 வந்து அ எண்ணாங்க. அப்ப மே 4 3 மாசம் முடிஞ்சு போச்சு. அப்ப இவங்களுது என்னன்னா, அதிகபட்சம் 45 நாளோ, இல்ல 75 நாளோ தான் அதோட அந்த இந்த பிரிண்ட் இருக்கு இல்லையா? அந்த கம்ப்யூட்டர் பிரிண்ட் அதில வந்து என்னன்னா, பட்டர் பேப்பர் பிரிண்ட் மாரி அது ஒரு பிரிண்ட். அது வந்து தாங்கும். அதுக்கு மேல வந்து அப்படியே ம ஒரு மாரி ஆயிடும். முடிஞ்சு போச்சு பிரிண்ட் அவ்வளோதான்.
அப்படிங்கிறதுல. ஸோ இது வந்து என்ன மாதிரி அரேஞ்ச்மெண்ட், இது எதுக்காக இப்போ வருது அப்படிங்கிறது, வேற ஏதாவது புதுசாக தமிழ்நாட்டுக்கோ இல்லை இந்திய அளவில் வேற ஏதாவது இங்கே வேற புதுசாக நடக்க போகுதா, அதுக்கு வந்து இதை டைவெர்ட் பண்ணுறதுக்கு பண்ணுறாங்களா அப்படிங்கிறது. ஏன்னா ஒவ்வொரு செய்திக்கு பின்னாடியும் ஒரு மோசமான விளைவுகள் வந்து ஆளும் அரசோ அல்லது ஒன்றிய அரசோ எல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து ஜால்ரா போடுறதுக்கு திமுகவா அல்லது திமுக உண்மையிலே கேட்டதுக்கு பண்ணுறாங்களா அப்படிங்கிற டவுட் நிறையா இருக்குது. சரி வரட்டு, என்ன நடக்குதுன்னு பார்த்து அதுக்கு வந்து என்ன நடந்ததுக்கு அப்புறம் வந்து அதை பற்றின விமர்சனம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் சிவகாசியில் வந்து வெடி விபத்து ஏற்பட்டு ஒரு ஒரு 5 பேர் வந்து இறந்து போனாங்கன்னா, அந்த 5 பேர் மேலே கேஸ் பதிவு பண்ணியிருக்காங்க. யாரு? நம்ம ராம் பிரகாஷ், ராமச்சந்திரன், இன்னாசிமுத்து, ஐயப்பராஜா அண்டு பாண்டித்துரை, அந்த 5 பேர் மேலேயும் பண்ணியிருக்காங்க. ஏன் வந்து செத்து போனவங்க மேலே எப்படிடா பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க வந்து திருட்டுத்தனமாக இந்த மாதிரி வெடிபொருளை வச்சு இதை வந்து பட்டாசு இதெல்லாம் கொஞ்சம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து செத்து போனாங்க. ஓகே. அப்போ இது வந்து இப்போ மேலே வந்து பார்க்கும்போது காமெடியாக தெரியும். உள்ளே போனால் இந்த மாதிரி திருட்டுத்தனமாக பண்ணுறது இருக்கு இல்லையா, அது கரெக்டு தான் அப்படிங்கிறது தோணும். ஸோ இது வந்து இதுக்கான கருத்து என்னங்கிறது நீங்கள் வந்து பின்னூட்டத்தில் சொன்னால் நல்லா தான் இருக்கும். சரி, இப்போ வந்து அடுத்து நம்ம இப்போ ஆளும் தாவேகா அரசு அது என்ன பண்ண போகுது அப்படின்னா, ஒரு மொத்தத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 5000 கடைகள், டாஸ்மாக் கடைகள் இருக்குது. ஏன்னா தமிழ்நாட்டுக்கு வருஷத்துக்கு ஒரு 50 55,000 கோடி ரூபா அப்படி சொலையே அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு கற்பக விருட்சம். ஓகே. அதில் வந்து ஒரு 2500 கடைகளை ஏற்கனவே வந்து ஒரு 217 கடை 700 சொச்சம் கடையை வந்து மூடினாங்க அப்படின்னு சொல்லி மூட போகிறோம். என்ன ஸ்கூல் பக்கத்தில், வழிபாடு தலங்கள் பக்கத்தில், மெயின் ரோட்டில் உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி பிரச்சனை வர இடங்கள்லாம் ஐடென்டிஃபை பண்ணி மூட போகிறோம்னு மூடிட்டோன்னு சொன்னாங்க. அது எத்தனை இடத்துல மூடினாங்க என்னன்னு தெரியல. ஓகே, மூடிட்டோன்னு சொன்னாங்க. ஆனால் இந்தந்த இடத்துல மூடிருக்கோன்ற எந்த தகவலும் அப்புறம் வரல. இது வந்து ஒரு பேச்சாக இருந்தது. அப்புறம் ரைட்டு, ஓகே, அப்போ முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து கிட்டத்தட்ட 2500 கடைகளை, அதுவும் குறிப்பாக வந்து இந்த மாதிரி மெட்ரோ சிட்டிஸ் இருக்கு இல்லையா, சிட்டியில் இருக்கக்கூடிய முக்கியமாக கடைகள் எல்லாத்தையும் வந்து தனியார் மயமாக்க போகிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. தனியார் மயக்கமாக ஆக்கிட்டுமே என்ன பிரச்சனை அப்படி சொல்லலாம். ஆனால் அரசுக்கு வர வருமானம் கட்டாகும், தனியாருக்கு வரக்கூடிய வருமானம் அதிகமாகும். அங்கேருந்து வந்து இவங்களுக்கு கமிஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக போகும். அரசுலேருந்து வரக்கூடியதில் கமிஷன் எடுத்தாச்சுன்னா வந்து செந்தில் பாலாஜி அப்புறம் முக்கியமான ஆட்கள்லாம் வந்து பாடாப்படுறாங்க இல்லையா, அது மாதிரி இல்லாமல் 10 ரூபா பாலாஜின்னு பாட்டு பாடுறதெல்லாம் இல்லாமல் இப்போ வந்து இவங்க தனியாருக்கு கொடுத்துட்டு தனியார்ட்ட இருந்து கமிஷன் வாங்கிட்டாங்கன்னா அந்த பிரச்சனை வராது அப்படின்ற மாதிரி இருக்கலாம். தனியார் மயமாக்குறது வந்து ஆக்சுவலாக வந்து டாஸ்மாக் ரொம்ப இவ்வளோ தூரம் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறது தவறு. அதில் வந்து தனியார் மயமாக்குறது வந்து இன்னும் வந்து விற்று அப்புறம் ரேட்டு வந்து இஷ்டத்துக்கு இன்னும் அவங்க ரேட்டு இஷ்டத்துக்கு வைப்பாங்க. அப்போ குடிமக்கள் வந்து இன்னும் கஷ்டப்படுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நிறைய பாதகமான விளைவுகள் நிறைய வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, பொதுமக்கள் வந்து நிதி கொடுக்கலாம். எதுக்கு? தமிழ்நாடு அரசு மருத்துவமனை மேம்பாட்டிற்காக நலம் டிஎன் இணையதளம் மூலம் பொதுமக்கள் நிதி வழங்கும் வசதி அறிமுகம் அப்படின்னு சொல்லி அவர் அமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. ஓகே. சரி, ஓகே. இப்போ எதாவது வழியிலலாம் நீங்கள் வந்து காசு கறக்கணுமோ நீங்கள் கறந்துக்குங்க. இப்போ தான் ஒரு 3 மாதத்தில் வந்து 20,881 கோடி வந்து லோன் வாங்கியிருக்கீங்க. அது எதுக்கு லோன் வாங்கி என்ன பண்ணீங்கன்னு வந்து வந்த தரவு இல்லை. இப்போ வந்து இந்த 3 மாதத்துக்கு ஒரு வெள்ளை அறிக்கை விட வேண்டியதானே, இதுக்கெல்லாம் நான் வாங்கணும்னு சொல்ல வேண்டியதானே, இவ்வளோ விமர்சனம் வந்துருச்சுல்ல, சொல்ல வேண்டியதானே, எதை பற்றி வாயை திறக்க மாட்டாங்க. இது வந்து எப்படின்னா தாவேக்கா பற்றி வெறும் விமர்சனம் இல்லை, என்ன சொன்னமோ அதை வந்து சொன்னதுக்கு இல்லாமல் நாங்கள் தான் மாற்றம் சொல்லி அந்த மாற்றத்துக்கு கரெக்டாக வந்துச்சுன்னா அதை வந்து பாராட்டுவோம். நமக்கு வந்து பாராட்டுறதுல என்ன வஞ்சனை இருக்குது? அதில் ஒன்றுமே கிடையாது. நம்ம வந்து பார்க்குறோம், அதை விமர்சனம் இந்த மாதிரி வருது இல்லை. டாஸ்மாக தனியார் மயமாக்குனா விமர்சனம் வரத்தான் செய்யும். அதுக்கப்புறம் குடிநீர் இருக்கு இல்லையா, அது திருச்சியில், சேலத்தில் இங்கெல்லாம் வந்து ப்ரைவேட்டு பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கும் வந்து என்ன சூயஸ் மாதிரி ஒரு திட்டத்தில் வந்து போனால் அதுக்கும் விமர்சனம் வரத்தான் செய்யும். நீங்கள் வந்து மருத்துவம், கல்வி, குடிநீர் இதெல்லாம் கொடுக்க முடியாத அரசு, வக்கற்ற அரசு, எதுக்கு அரசாளணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதுதான் மேட்ரு. அதுக்கப்புறம் வந்து முக்கியமான ஒரு செய்தி என்னென்னா, வர 31 அதாவது நாளை, கிட்டத்தட்ட நாளையிலேருந்து என்னென்னா கறிக்கோழி இதெல்லாம் வந்து 60,000 1,00,000 ரீட்டைல் ஷாப்பு தமிழ்நாட்டில் இருக்குது. அத்தனையும் வந்து மூட போகிறாங்க. இனி கறிக்கோழி பொதுமக்களுக்கு கிடையாது. என்ன காரணம் அவங்க சொல்கிறாங்கன்னா, அவங்க சொல்கிற காரணம் கேள்விப்பட்டிருப்பீங்க. கரெக்டாக அந்த நாமக்கல்லில் அங்கே எங்கெல்லாம் வளர்க்குறாங்களோ அங்கேருந்து அவங்க எப்போ வந்து இப்போ நான் இன்னைக்கு சாயந்தரம் அந்த கறிக்கோழி எல்லாம் வந்து அதை எடுத்து கொண்டு வர போகிறாங்கன்னா, இன்றைக்கி காலையிலேருந்து மத்தியானம் வரைக்குமே போட்டு நிறையா வந்து தீவனத்தை போட்டு அதை திங்க வச்சு கழுத்து வரைக்கும் ஃபுல்லாக நிரப்பி விட்டா அந்த தீவனம் வந்து ஒரு 200 300 கிராம் வந்து ஏற்றிக்கிறது. அதுக்கப்புறம் எல்லாம் வாங்கிட்டு வர்ற வழியிலேயே வந்து அது வந்து ஒரு மாதிரி வந்து கழிஞ்சு போய் கடைசியில் வந்து 200 300 கிராம் வந்து ஒரு கோழிலையும் வந்து ரெடியூஸ் ஆகுது. இதை ஏன் இப்படி பண்ணுறீங்க
அது பண்ணுறது தவறு இல்லையா அப்படின்னு சொல்லி அங்கே நிறைய பிரச்சனை வந்து இவங்க கூட்டமைப்பு சேர்ந்து இல்லை நிறுத்துறோம், இப்போ இனிமேல் பண்ண மாட்டோம்னு வந்து உத்தரவாதம் கொடுங்க, நாங்கள் பண்ணுறோம்னு சொல்கிறாங்க. அது வந்து ஒரு நல்லதா கெட்டதா எப்படி ஏன்னா இவங்க வாங்குறவங்க வந்து என்ன ரேட்டுக்கு வாங்குறாங்களோ இது இப்போ இங்கே என்ன ரேட் இருக்கும் இதுக்கேற்ற மாதிரி ரேட் அதிகமாக வச்சு தான் விற்க போகிறாங்க. எல்லாத்தையும் எப்படி பார்த்தாலும் கடைசியில் வந்து கன்சியூமர் கஸ்டமர் இருக்காங்க இல்லையா, அந்த பொதுமக்கள் தள்ளலாம் கட்ட போகிறாங்க. இது வந்து என்ன நடக்க போகுது, பேச்சுவார்த்தை என்னெல்லாம் நடக்க போகுதோ அப்படின்னு அதுக்கேற்ற மாதிரி வந்து நடக்கும். ஏன்னா கறிக்கோழி இல்லாமல் நம்ம மக்கள் உண்மையிலே அன்றாடம் ஒழுங்காக பொழுது அடையாது அப்படிங்கிறத கறிக்கோழி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது தான். அதுக்கப்புறம் இங்கே உஜ்ஜல் புயான் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்ற நீதிபதி ஒருத்தர் அவர் வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கிறாரு. ரொம்ப கண்டனமெல்லாம் சொல்லி தீர்ப்பு கொடுத்துருக்கிறார். என்னென்னா அங்கே வந்து இங்கே கங்கை நதி ஏரியாவில் அங்கே வந்து ஒரு 12 பேர் பிரியாணி சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள 3 மாதம் ஜெயிலில் போட்டிருக்காங்க. எதுக்கே ஜெயிலில் போடுறீங்க தேவையில்லாமல்? அங்கே என்ன இந்த மாதிரி பிரியாணி சாப்பிடக்கூடாது, மாமிசம் சாப்பிடக்கூடாது, ஏதாவது சட்டம் இருக்கா? ஏன் இப்படி ரொம்ப ஓவராக பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி தலையில் கூப்பிட்டு வச்சிருக்காரு. அது வந்து எப்படின்னா இது மதம் எல்லாம் தாண்டி விட்டுருங்க. இங்கே உள்ள மனிதர்களில் வந்து நீங்கள் முஸ்லீமோ கிறிஸ்டியன் இவங்க 2 பேர் தான் மட்டன் சிக்கன் இதெல்லாம் சாப்பிட்றாங்களா? ஏன் இந்துக்கள் வந்து எவ்வளோ பேர் சாப்பிட்றாங்க? இந்துக்கள் வந்து 90% சாப்பிட்றாங்களா? இல்லை 90%க்கு மேலே வந்து சாப்பிட்றாங்கல்ல? அதில் கொஞ்சம் பேர் மட்டும் வந்து நாங்கள் வந்து வெஜிடேரியன் வீகன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடமும் வந்து வெஜிடேரியனை பூரா திணிக்கிறதுக்கு ஆரம்பித்தது. அதாவது கல்வி இப்படித்தான் கல்வி இருக்கணும், உணவு இப்படித்தான் உணவு இருக்கணும் அப்படின்னு சொல்லி திணிக்கிறது இருக்குல்ல, அந்த கெட்ட காரியத்தை வந்து இவங்க எப்போ நிறுத்துனாங்களோ அப்போ தான் வந்து இது விளங்கும். ஆனால் இது வந்து கரெக்டாக குட்டு வச்சிருக்கிறாரு யாரும் உஜ்ஜல் புயான் அப்படின்னு உச்சநீதிமன்ற நீதிபதி, அவருக்கு நம்மளுடைய பாராட்டுக்கள். ஓகே, இப்போ வந்து இவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு முக்கியமான ஒருத்தர் ஒரு ஒரு திருவாய் மலர்ந்தல் இருக்கிறார். என்ன சொல்றாருன்னா இப்போ வந்து முதல்வர் விஜய் தான் நீட் போராட்டத்திற்கு காரணம். எங்க அப்படி ஒரு மாதிரி ஷாக் ஆகலை? இந்த கேள்வி இந்த செய்தி கேட்டோடனே எனக்கு இதை படித்தோன்னே வண்டி டக்குன்னு சிலுத்துச்சு. எனது விஜய் இதுக்கு காரணமா? சம்மந்தமே இல்லையே. அதாவது நாசா விஞ்ஞானிகள் பதவி உயர்வுக்கும் பதவி உயர்வுக்கு விஜய் தான் காரணம்னு சொன்னால் எவ்வளோ உண்மை இருக்கும்? ஓகே, இப்போ ஈரானில் வந்து பேச்சுவார்த்தைக்கு பேச்சுவார்த்தைக்கு காரணமானது நம்ம விஜய் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? கிட்டத்தட்ட அதுக்கு ஈக்குவல். என்ன அன்று அனிதா வீட்டுக்கு மரியாதை செலுத்தும் முதலமைச்சர் தளபதி விஜய் சென்ற பிறகுதான் நீட்டுக்கு எதிராக தமிழ்நாட்டில் போராட்டம் தீவிரமானது. என்ன கண்டுபிடிப்பு! இந்த மாதிரி ஒரு கண்டுபிடிப்பு இந்த 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 சொன்ன அந்த வாசகம் இருக்குல்ல, இது வந்து நம்ம வழக்கம்போல திரும்ப நம்ம வந்து காமெடி மகான் கவுண்டமணி அவர் சொன்ன மாதிரி இதை வந்து கல்வெட்டா எழுதி அங்க பக்கத்துல உட்காந்துக்கோ, பின்னால் ஒரு சந்ததிகள் இதை பார்த்து வந்து தெரிஞ்சுக்கட்டும் அப்படின்ற மாதிரி இதை சொன்னது வந்து அமைச்சர் வன்னியரசு. வன்னியரசு அப்படின்னா எவ்வளவு பெரிய பேச்சாற்றல் உள்ளவர், எவ்வளவு நியாயமா பேசுவாரு, எப்பேற்பட்டவர். இப்படி போய் சோரம் போயிட்டாரு. உண்மையிலேயே வன்னியரசுக்கு வந்து இதை சொல்றமே அவருக்கு உள்ளுக்குள்ள உறுத்தலை. இது வந்து இவ்வளவு கேவலமா இல்லை? நீங்க வந்து அங்க புகழ்ச்சி பண்ணுங்க, இது பண்ணுங்க, அமைச்சராக்குனாங்க, இதெல்லாம் ஓகே தான். அதுக்காக இப்படியா உங்க மேல இருக்கிற மரியாதை இருக்குல்ல? அதாவது விசிகால வந்து முக்கியமான முகம், அவர் திருமாவுக்கு அப்புறம் வந்து ஒரு முக்கியமான முகம். இந்த முக்கியமான முகம் வந்து இவ்வளவு கேவலமா வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குதே, இது வந்து உங்களுக்கே ரொம்ப இதா தெரியல? நாளைக்கு வந்து உங்களுடைய அடுத்த இதை ஃபாலோ பண்றவங்க இல்ல மொத்தத்துக்கு என்ன நினைப்பாங்க? நீங்க வந்து ஒரு பெரிய எக்ஸாம்பிள் இருக்க வேணாமா? இவ்வளவு கேவலமான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது. இது உண்மையிலே இது பார்க்கும்போது அதுல வந்து ஒருத்தர் கமெண்ட் கொடுத்துருக்காரு. என்னன்னா, உங்க தொகுதி பக்கத்துல மரக்காணம்னு ஒரு ஊர் இருக்கு, அங்க நிறைய உப்பு கிடைக்கும், அடுத்த முறை அங்க போய் வாங்கி சோத்துல நிறைய போட்டு சாப்பிடுங்க, உப்பு போட்டு சாப்பிடுங்கன்னு சொல்லி அவ்வளோ இதா வந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்கிறாரு. உண்மையிலேயே இது வந்து பயங்கர ஒரு எனது நமக்கே சொல்றதுக்கு வந்து ரொம்ப இதா இருக்கு. இவர் தான் சொன்னாரு, நாங்க வந்து இலங்கை தமிழர்களுக்காக இங்க வந்து நாங்க கேட்டு போனோம், அவர் விஜய் வந்து 500 ரூபா கொடுத்தாரு, எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஐம் நாட் இன்ட்ரெஸ்ட்னு சொன்னாரு அப்படின்னு இவர் சொன்னது தான் திரும்ப திரும்ப வந்து வீடியோ போட்டாங்க. ஏன்னா இப்போ சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் அடுத்து மாற்றி பேசும்போது இப்போ பின்னாடி வந்து சேரும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுல வந்து எப்படின்னா இவங்களுடைய அதாவது அரசியல் அப்படின்னா சாக்கடைன்னு சொல்லுவாங்க இல்லை, இது வந்து சாக்கடையில் வந்து உருண்டு புரண்டு பேசுகிற மாதிரி இருக்கு. உண்மையிலேயே வன்னியரசு அவர்கள் திருந்தணும். நீங்க வந்து உங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்தாங்க, அந்த அமைச்சர் பதவியை செவ்வனே செய்யுங்க, நல்ல விதமா செய்யுங்க, மக்களுக்கு எது நல்லதோ அதை செய்யுங்க. அதை விட்டு போட்டு இப்படி வந்து ஜால்ரா போறன்ற பேர்ல எதுக்கு இந்த வேலை? உங்களுக்கு தனி கட்சி இருக்கு, நீங்க அந்த கட்சியில வந்து முக்கியமான பதவியில இருக்கீங்க, இப்போ அமைச்சர் பதவியா ரொம்ப சந்தோஷம், அந்த அமைச்சர் பதவியை திறம்பட செஞ்சு இதுக்கு வந்து வன்னியரசை விட்டா வேற யாரும் இந்த அளவுக்கு பண்ணியிருக்க முடியாது அப்படின்னு தனித்தன்மை காமிக்கணும்.
ஏன் இப்போ வந்து திமுகவில் வந்து பிடிஆர் பள்ளிவேல் தியாகராஜன் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருக்கும்போது எல்லாரும் பாராட்டலையா? தனித்தன்மை இருந்துச்சு. அப்புறம் அவர் வெளியேற்றும் போது ஏகப்பட்டவர் எதிர்ப்பு தெரிவிக்கலையா? இப்போ வரைக்கும் அவரோட பங்கு, அவரோட இதை வந்து பணியை வந்து யாருமே குறை சொல்லலையே. அந்த மாதிரி நீங்க வந்து உங்களோட துறையில வந்து எக்ஸ்ட்ராடனரியா பண்ணுங்க, எக்ஸலண்டா பண்ணுங்க. அதை விட்டு போட்டு ஜால்ரா போட்டு தான் நீங்க வந்து மேலே வரணுமா? அப்படித்தான் இது வரைக்கும் நீ மேலே வந்தீங்களா? உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய நேர்மை, அதுல அதுல வந்து ஏகப்பட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய, தமிழை நேசிக்கக்கூடிய, தமிழ்நாட்டுக்குரிய ஜாதி மதம் பார்க்காத அத்தனை பேரும் உங்க மேல ஒரு பெரிய மரியாதை வச்சுனாங்கல்ல, அந்த மரியாதையை நீங்களே ஏன் கெடுக்குறீங்க? வன்னியரசு அவர்களே, இதுவே கடைசியா இருக்கட்டும் உங்களுடைய ஜால்ரா போடுறது. ஓகே, இது தவறான ஒரு வாசகம் அப்படிங்கிறது தான். சரி, அப்புறம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி தாவேக்கா பத்தி சிலர் வந்து ரொம்ப என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி சிலர் எழுதுவாங்க இல்லையா? என்னன்னா, அவர்கள் தற்குறிகள் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு, நன்கு படித்த புத்தி கூர்மையுள்ள மிக ஆழமான சிந்திக்கும் திறன் கொண்டவர்கள். ஓகே, எங்க தாவேக்கல் இருக்கக்கூடியவங்க ஒரு நடிகனுக்காக கள்ளக்காதலை சரி என்று வாதிடுபவர்கள். ஓகே, இது வந்து யாரு என்ன அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஓகே, பொதுவெளியில் ஒரு அமைச்சர் போதைப் பொருள் பயன்படுத்தினாலும் அதுவும் சரி என்று பேசுபவர்கள். ஆனா நன்கு படித்தவர்கள். அதை வந்து அடிக்கோடிட்டு வச்சுக்கங்க. அதுக்கப்புறம் 3 வயது குழந்தையை ஒருவன் கொடூரமாக கொலை செய்தாலும் மிட்டாய்க்கு ஆசைப்பட்டு அவனுடன் ஏன் சென்றாள் என நம்மிடம் கேள்வி கேட்பவர்கள். அந்த குழந்தை வந்து மிட்டாய்க்கு ஆசைப்பட்டு ஏன் அவங்க கூட போகுது அப்படின்னு கேனத்தனமா, கேவலமா, ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு அடிமுட்டாள்தனமா வந்து ஒரு கேள்வி கேட்கக்கூடிய ஆட்கள். ஆம், அவர்கள் தற்குறிகள் அல்ல, இந்த சமூகத்தை சீரழிக்க வந்த சமூக குப்பைகள் அப்படின்னு ஒரு போஸ்ட் வந்திருக்கு. இதுல வந்து ரொம்ப என்ன சொல்றேன்னா, இதுதான் வந்து இதை வந்து பார்த்துட்டு அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஆட்கள், அங்க இருக்கிற அமைச்சர்கள் எல்லாம் வந்து நம்ம மேல இவ்வளவு விமர்சனம் வருது அப்படின்னு திருந்துறதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறதான். சரி, இப்போ கடைசியா வந்து சினிமா சம்பந்தப்பட்ட ஒரு செய்தியா ஓகே சொல்ல போறோம். என்னன்னா, தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் அது வந்து ஒரு சுற்றறிக்கையை அனுப்பிச்சிருக்காங்க. ஏன்னா இந்த தயாரிப்பாளர்களுக்கு எதுக்குன்னா, நம்ம பிரசாத் லேப் இருக்கு இல்லையா? பிரசாத் லேப் வந்து முன்னாடி வந்து ஃபிலிமில் பிரசாத் லேப், ஜெமினி லேப் ஃபிலிமில் வந்து படம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபிலிம் எல்லாம் முடிஞ்சு 2007-8 காலகட்டத்துக்கு அப்புறம் டிஜிட்டல் வந்து ஒரு 12-13க்கு அப்புறம் முழுக்க முழுக்க டிஜிட்டல் ஆயிடுச்சு. இப்போ வந்து 100% டிஜிட்டல். அதாவது படம் எடுக்கிறது டிஜிட்டல், படத்தை ப்ரொஜெக்ட் பண்ணுறது டிஜிட்டல், அப்படி ஆகி போச்சு. ஓகே, அப்போ அவங்களுடைய இதை வந்து ஃபுல்லாக வாசிச்சிட்றேன். என்னன்னா, தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்தின் உறுப்பினர்களின் கவனத்திற்கு, தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் தங்களது படப்பிரதிகளை பிரசாத் லேபிள் கொடுத்து வைத்திருந்தால் அந்த படப்பிரதிகளை வரும் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதிக்குள் சம்பந்தப்பட்ட நிறுவனமோ அல்லது தயாரிப்பாளரோ கீழே கொடுக்கப்பட்டுள்ள மின்னஞ்சல் முகவரிக்கு தங்கள் விவரங்களை அனுப்பி உடனடியாக படப்பிரதிகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். ஏனெனில் பிரசாத் லேப் வர்த்தக விளம்பரம் கொடுத்து அடுத்த மாதம் படப்பிரதிகள் அனைத்தையும் அவருடைய சேமிப்பு கிடங்கிலிருந்து வெளியேற்றி விடுவோம் என்று அறிவிப்பு வெளியிட்டுள்ளார்கள். ஆகவே தயாரிப்பாளர்கள் பிரசாத் லேபில் திரைப்பட பிரதி வைத்திருந்தால் உடனடியாக மேற்கண்ட வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமாய் தங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அப்புறம் மின்னஞ்சல் முகவரி இதை வந்து நம்ம டிஸ்பிளேல கொடுக்குறோம். எப்படின்னா, இது எதுக்கு அப்படின்னா, இப்போ நம்மளுடைய கசாலி டீகோட சினிமா சம்பந்தப்பட்ட ஆட்களும் வந்து கவனிக்கிறாங்க அப்படிங்கிறனால இதை சொல்றோம். என்னன்னா, அவங்க வந்து ஸ்டாக் வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த ஃபிலிம் எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணி ஸ்டாக் வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த ஸ்டாக் எல்லாத்தையுமே நீங்க முன்னாடி பணம் கட்டி எடுத்தவங்க வாங்கியிருப்பாங்க. அதை வந்து ப்ராசஸ் பண்ணி முடிச்சிருப்பாங்க, இன்னும் பாக்கி இருந்திருக்கும். அதில் பணம் கட்ட முடியாதவங்க அப்படியே கிடக்கும் இல்லையா, இப்போ வந்து ஏதாவது சொல்லி பணம் கட்டியோ கட்டாமலோ ஏதோ ஒன்று ஃபைனலாக செட்டில்மெண்ட்டோ ஏதோ பண்ணிட்டு அங்கே வந்து அவங்களுடைய ஸ்டாக் இருக்கு இல்லையா, ஸ்டோர் ரூம், அதில் இருந்து உங்களுடைய படப்பிரதிகளை நீங்கள் கையில் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா அதை வந்து எல்லாம் கிளியர் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இப்போதைக்கு ரொம்ப வந்திருக்கு ஓவரால் செய்திகள். ஸோ இந்த செய்திகளில் நமக்கு வந்து சம்மரைஸ் பண்ணதாக இருந்தால், வன்னி அரசு அவர் பேசுனதுக்கு, அவர் சொன்னதுக்கு வந்து வன்மையான கண்டனங்கள். அதை வந்து அங்கே தாவேக்கால இருக்கிற யார் வேணாலும் ஜால்ரா போடட்டும், அது பற்றி கவலை இல்லை. வன்னி அரசு மேலே மிகப்பெரிய மரியாதை இருக்குது. அவர் இந்த மாதிரி பேசக்கூடாது அப்படிங்கிறத ஒரு என்ன சொல்லுது, ஒரு அன்பா, ஒரு நேசமா அவர்கிட்ட வந்து நாங்கள் சொல்லிக்கிறோம். இனி அடுத்த செய்திகளை அடுத்தடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.